குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரின்னு பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய விசுவலைசேஷன் வந்து கீழே ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஸோ இது கியூப் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கோம். இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ரெசென்ட், அந்த சென்ட்ரலில் உள்ள இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆக்சிஸ் பார்த்திங்க மேலே இருக்கக்கூடிய L3 L4 L1 L2ங்கிறது லிகண்டோட ஓரியன்டேஷன், XYZங்கிறது ஆக்ஸோட ஓரியன்டேஷன். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் பார்த்திங்கன்னா லிகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 டைரக்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுது. ஒன்று மேலேருந்து 2, கீழேருந்து 2. இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கே வந்து மெட்டல் வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிகண்டு இன் பிட்வீன் த ஆக்சிஸில் வந்து அப்ரோச் பண்ணுது. எங்கே ஃபஸ்ட்டு ஆக்டாஹெட்ரல்னு பார்க்கும்போது அலாங் த ஆக்சிஸில் வந்து அப்ரோச் பண்ணுச்சு. அதனால் dx² - y² அப்படிங்கிற அந்த ஆர்பிட்டாலும் dz² ரிப்பல்சன் வந்து இருந்துச்சு. பட் இங்கே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். ஆக்டாஹெட்ரலுக்கும் டெட்ராஹெட்ரலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். டெட்ராஹெட்ரலில் பார்த்திங்கன்னா அலாங் த ஆக்சிஸில் வந்து லிகண்டு வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ணும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ் இன் பிட்வீனில் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணாமல் அலாங் த ஆக்சிஸில் வந்து அப்ரோச் பண்ணும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் டெட்ராஹெட்ரல் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் ஆக்சிஸில் வந்து அப்ரோச் பண்ணும். அது இந்த டிராயிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஒய் பார்த்திங்கன்னா இங்கே ஒய் இருக்குது, இசட் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து இருக்குது. ஒய் எக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து அப்ரோச் பண்ணி இன் பிட்வீனில் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் கார்னரில் வந்து அந்த ஆட்டம் வந்து அப்ரோச் பண்ணும்போது அப்போ இங்கே எது மேஜர் ஹையர் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய dxy dxyz dxz இந்த 3 ஆக்சிஸில் தான் அதோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கான டயக்ராம் தான் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் நேம் ஆஃப் டைரக்ட்லி டுவர்ட்ஸ் த D2G அப்படி சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதாவது dxy dyzல வந்து அட்ராக்ட் பண்ணும்போது ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும். அப்போ ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும்போது யார் ஹையர் எனர்ஜியாக இருப்பா? அந்த T2Gன்னு சொல்லக்கூடிய dxy dyz dxz இதுதான் வந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலாக இருக்கும். அதோட எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை விட 4/9 டைம்ஸ் வந்து லெஸ் தென் எனர்ஜியாக வந்து இருக்கும். அப்போ ΔO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி. ΔT அப்படின்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் டெட்ராஹெட்ரலோட கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஸோ அதை வந்து டயக்ராமில் பார்த்தோம். இதான் வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கான கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் டயக்ராமு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் அதே 5 ஆர்பிட்டால் ஒரே எனர்ஜியில் தான் இருக்குது. லிகண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் லிகண்ட் அப்ரோச் நடக்கும்போது that can be splitted into 2 splitting. தட் இஸ் கால்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் சொன்னோம். எப்படி இது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றனால இன் பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய dxy dyz dxz சொல்லக்கூடிய 3 ஆர்பிட்டால் வந்து ரிப்பல்சன் அதிகமாகறனால எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதனால தான் T2G அப்படிங்கிறது வந்து மேலே வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டயக்ராம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அலாங் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலோட ரிப்பல்சன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால லோயஸ்ட் எனர்ஜியில் வந்து வந்துருக்கு. லோயஸ்ட்டு எனர்ஜியில் வந்துருக்கு. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே படித்த மாதிரி தான் இஜி கீழே வரும்போது, அதாவது 2 ஆர்பிட்டால் அலாங் த ஆக்சிஸ் ஆர்பிட்டால் கீழே வரும்போது அங்கே ப்ளஸில் பிடிச்சிருப்போம், இங்கே மைனஸில் இருக்கும். ஏன் மைனஸில் இருக்குது? அதோட எனர்ஜி லெவலோட கம்மியாக இருக்குது. அதே இது D2G பார்த்தோம்னா மேலே அதிகமாக ஆக்டாஹெட்ரலில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்திருக்கணும், மைனஸில் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே மேலே இருக்கனால எனர்ஜியை விட அதிகமாக இருக்கனால ப்ளஸில் கொடுத்துருக்கோம். அப்போ ΔTD = 4/9 × ΔO. 4/9 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.5 வரும். அப்படி வரும்போது நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட எனர்ஜியை விட டெட்ராஹெட்ரல் எனர்ஜி வேல்யூ ரொம்ப 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 கம்மியாக வந்து இருக்கும். இதான் வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கான கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது யாரை பொறுத்து மாறுது? அப்போ மெட்டல்னால எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா மெட்டல் அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல் எல்லாமே ஒரே டி ஜென்ரேட்டாக தான் இருக்குது.
அது எப்படி எடுத்தோமோ அதே லெவலில் தான் இருக்குது. ஆனால் லிகண்ட் வந்து மெட்டலை அப்ரோச் பண்ண வரும்போது மட்டும்தான் தேர் இஸ் அ சேஞ்ச் பிட்வீன் த அலாங் த ஆக்சிஸ் இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ன்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிக்குது. அப்போ லிகண்டோட நேச்சரை பொறுத்து தான் யார் மாறுறான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்குது. அப்போ இந்த லிகண்டோட நேச்சர் மாறுறதுனால தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கை ஃபாலோ பண்ணி லிகண்ட் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லி லிகண்ட் ஃபீல்ட் தியரி அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்னும் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ லிகண்டோட நேச்சரை பொறுத்து என்னென்ன எப்படி மாறுது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த லிகண்ட் ஃபீல்டு. அப்போ மேலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லிகண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் மெட்டலோட சென்ட்ரல் மெட்டல் அயனோட அந்த அயன் சார்ஜு அதையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் காம்ப்ளெக்ஸு, அதோட யார் இருக்கா, புரோமைடு இருக்குது, ஃப்ளூரைடு இருக்குது, வாட்டர் இருக்குது. இது மூணோட அப்சர்வேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேவ் நம்பரோட அப்சர்வேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? நம்ம 11th படிச்சிருப்போம். டி பிராக்லி ஈக்குவேஷன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே டெல்லுன்னு எடுத்திருக்காங்க. அப்போ டெல் ஹச் நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இது எல்லாமே டி பிராக்லி ஈக்குவேஷனை பேஸாக வச்சு சொல்லக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே வந்து ஈன்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜினால டெல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் டயக்ராம் இந்த பேஜில் டேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணியிருக்கோம். ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அந்த வேல்யூ மாறாது. சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட வேவ் லென்த்து, வெலாசிட்டி ஆஃப் வேவ் லென்த், வெலாசிட்டி ஆஃப் லைட்டு சி, அதுவும் கான்ஸ்டன்ட்டு, அதுவும் மாறாது. அந்த மியூ பார் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் ஆகும்போது அதனோட வேல்யூ மாறும். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் மோட்ஸில் கீழே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் காம்ப்ளெக்ஸுக்கு 149 கிடச்சிருக்கு, ஃப்ளூரிட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 227 கிடச்சிருக்கு, வாட்டர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 239 கிடச்சிருக்கு. அப்போ விச் ஒன் இஸ் மோர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது தான் மோர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து யாரால தான் லிகண்டு மட்டும்தான் மாறுது, யார் மாறல, மெட்டல் மாறல. அப்போ மெட்டலோட நேச்சரை பொறுத்து மாறும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருந்தாலுமே பட் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 3 காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா லிகண்டோட வேரியேஷன். அப்போ லிகண்டோட வேரியேஷனை பொறுத்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி மாறும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் அபோவ் கன்க்ளூஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டைட்டானியம் காம்ப்ளெக்ஸஸ் தான். ஆனால் யாருக்கு அதிகமாக இருக்குது? வாட்டர் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது, அதோட ஃப்ளூரின் கம்மியாக இருக்குது, அதோட புரோமினுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வாட்டர் இஸ் த மோர் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் தென் த ஃப்ளூரின் அண்ட் புரோமின். இந்த மாதிரி கன்சிடரேஷனை வச்சு ஒரு சீரியஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ மோர் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக வந்து இருக்கும். பட் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் I- இருக்குது பார்த்தீங்களா, அதான் வெரி 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 வீக் ஃபீல்டு லிகண்டாக வந்து இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருந்துச்சுன்னா ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம விபி தியரி பார்க்கும்போதே பார்த்தோம். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டாக இருந்துச்சு அப்படின்னா பேரிங் நடக்கும், வீக் ஃபீல்டு லிகண்டாக இருந்தால் பேரிங் நடக்காது அப்படிங்கிறத குன்ஸ்டல் ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காண்டி தான் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தட் இஸ் கால்டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். அப்போ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் யார்? கார்பனைல் குரூப். கார்பனைலுக்கு அடுத்து யார்? சயனைடு. ரொம்ப வீக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோடைடு வந்து வெரி வெரி வீக் ஃபீல்டு லிகண்டாக வந்து இருக்கும். இந்த வேரியேஷனை கொடுக்கறதுக்காண்டி தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிற ஒன்றையே நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் பண்ணி படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி எலக்ட்ரான் இன் ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம டி ஆர்பிட்டாலில் டியில் வந்து 5 சப் ஆர்பிட்டால் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ 6 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆச்சு? ஃபஸ்ட்டு 5 எலக்ட்ரான் ஒன்றா ஃபில் ஆகும். 2வது எலக்ட்ரான் எங்கே வந்து 6வது எலக்ட்ரான் எங்கே வரும்? ஃபஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு வந்துச்சுன்னு குன்சுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா D2G ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸில் T2G EG அப்படின்னு சொல்லி 2 ஸ்பிளிட்டிங்காக மாறுச்சு. அலாங் த ஆக்சிஸ், இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ன்னு சொல்லி 2ஆக வந்து மாறுச்சு. இதில் ஆர்பிட்டால் வந்து லோ எனர்ஜியில் ஃபில் ஆகுமா இல்லை ஹையர் எனர்ஜியில் ஃபில் ஆகுமா? லோ எனர்ஜிலேருந்து தான் ஹையர் எனர்ஜிக்கு போகும். இப்போ லோ எனர்ஜி பார்த்தீங்க, அந்த டயக்ராம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 154 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் எனர்ஜியில் 3 ஆர்பிட்டால் இருக்குது, ஹையர் எனர்ஜியில் 2 ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ D2 அண்ட் D3 சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒன்றுன்னா ஃபில் பண்ணிடும்.
கீழே 3 ஆர்பிட்டால் இருக்குது கொடுத்துருக்காங்களா, 3 ஆர்பிட்டால் இருக்குது, மேலே 2 ஆர்பிட்டால் இருக்குது. D1 D2 D3 சிஸ்டம் பிரச்சனையே கிடையாது. கீழே 1 2 3 தனித்தனி ஆர்பிட்டாலாக போடலாம். சப்போஸ் இப்போ ஃபோர்த்து ஒரு எலக்ட்ரான் D4 சிஸ்டம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ D4 சிஸ்டமாக வரும்போது அந்த எலக்ட்ரானை எங்கே ஃபில் பண்ணுறது, லோயர் எனர்ஜிலேயே ஃபில் பண்ணுறதா இல்லை ஒரு எலக்ட்ரானை ஹையர் எனர்ஜி கொண்டு போகிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் 2 பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எனர்ஜி த ஃபோர்த் எலக்ட்ரான் மேபி எய்தர் கோ டு ஹையர் எனர்ஜிக்கு போகலாம். அந்த ஈஜின்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலுக்கு போகலாம். தட் இஸ் கால்டு அலாங் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலுக்கு போகலாம். பட் அதே நேரத்தில் கீழேயும் பேரிங் ஆகலாம். கீழே என்ன ஆகலாம், பேரிங் ஆகலாம். அப்படிங்கிற ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 விதமான பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, ஆக்டாகட்டல் எனர்ஜி ஸ்பிளிட்டிங் த டெல் ஓ அப்படின்னு பார்த்தோம்னா அதனோட எனர்ஜி கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜியாக இருந்தால் த எலக்ட்ரான் சுட் பி பேரிங் இன் த லோயர் எனர்ஜி. அதாவது டெல் ஓவோட வேல்யூவு கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா, டெல் ஓவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் த பேரிங் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும்னா லோ எனர்ஜிலேயே ஃபில் ஆகும். பட் டெல் ஓவோட வேல்யூ லெஸ் தென் பேரிங் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா எங்கே போகும், ஹையர் எனர்ஜிக்கு போகும். இதுதான் கண்டிஷன். அதாவது டெல் ஓவோட வேல்யூ கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா சுட் பி ஃபில்டு இன் லோ எனர்ஜி. பட் அதை விட லெஸ் டெல் ஓவோட வேல்யூ ஆக்டாகட்டல் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து பேரிங் எனர்ஜியை விட லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா இது மேபி த எலக்ட்ரான் கோ இன் டு த ஹையர் எனர்ஜி, அந்த இஜி ஆர்பிட்டாலுக்கு போகும். அதுதான் இங்கே டயக்ராம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்களா. ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா பேரிங் எனர்ஜி அதிகமாக ஆக்டாகட்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஆர்பிட்டால் வந்து என்னைக்கு இருக்குது, 4வது எலக்ட்ரான் லோ எனர்ஜிலே ஃபில் ஆயிடுச்சு. அதான் ஸ்ட்ராங் ஃபீல்டு. வீக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்கே நடக்கும், த எலக்ட்ரான் சுட் பி கோ இன் டு த அப்பர். அதுதான் விபித்தியில் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் பேரிங் வந்து நடக்கும். பேரிங் அதாவது ஃபஸ்ட் எலக்ட்ரான் ஃபுல்லாக ரெண்டாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரிங் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வீக் ஃபீல்டாக இருந்தால் எல்லாமே ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபில் ஆகும். அதனால் ஹையர் எனர்ஜியில் போய் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் லோயர் எனர்ஜிக்கு வர முடியும். அதுதான் சர்க்கிள். இந்த பேரிங் எனர்ஜி இஸ் தென் எனர்ஜி ரெக்யூர்ட் டு பிளேஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் இந்த சேம் ஆர்பிட்டால். அப்போ எனர்ஜி கொடுக்கும்போது 2 எலக்ட்ரான் ஒரே ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிறது தான் பேரிங் எனர்ஜின்னு பேர். அதுதான் சம் எக்ஸாம்பிள்ஸ் மேங்கனீஸ் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆர்பிட்டால் ஒரே எனர்ஜி லெவலில் இருக்குது. மேக்னெட்டிக் அந்த ஸ்பிளிட்டிங் நடக்குது, கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் நடக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வாட்டர் H2O அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சயனைடோட கம்பேர் பண்ணும்போது வீக் ஃபீல்டு எனர்ஜி. என்னது, வீக் ஃபீல்டு லிகண்டு. அதனால் கீழே 3 எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் 4வது எலக்ட்ரான் எங்கே போயிடுச்சு, ஹையர் எனர்ஜிக்கு போயிடுச்சு. பட் இங்கே இருக்கக்கூடிய சைனைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்டு. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கப்புறம் எங்கே 4th எலக்ட்ரான் மேலே போகாமல் எங்கே வந்து ஸ்பிளிட் ஆகுது, கீழே வந்து ஃபில் ஆகுது, கீழேயே ஃபில் ஆகுது. தட்ஸ் கிறிஸ்டல் ஃபீல்டுங்கிறது சுட் பி டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் என்ன மெட்டல் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒன்லி ஃபார் த லிகண்ட் ஃபீல்டு. இப்போ லிகண்டுனால தான், அந்த CN- லிகண்டுனால தான் இங்கே லோயர் எனர்ஜிலேயே ஃபில் ஆயிருக்கு, ஹையர் எனர்ஜிக்கு போகலை. வாட்டருங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு நம்ம தனியாக கன்சிடர் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஃபீல்டு கன்சிடர் பண்ணலாம். பட் சைனோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் அ வீக் ஃபீல்டு லிகண்ட். அதனால தான் ஒரு எனர்ஜி எலக்ட்ரான் எங்கே போயிடுச்சு, மேலே வந்து போயிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்கு அண்டு புக் பேக் கொஸ்டின். வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆர் CFSEன்னு கொடுத்தாலும் சரி, ஆர் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு கொடுத்தாலும் 2 ஒன்று தான். ஆனால் முன்னாடி நம்ம அந்த ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆகுறதுங்கிறது வேறு. அதாவது என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, அதாவது EGயாவும் T2Gயாவும் செப்பரேட் ஆகிறதுக்கு பேர் என்னது, கிறிஸ்டல்டு ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல்டு ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. அது பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி
இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ரெண்டுக்கு என்னது வித்தியாசம் இருக்குது. அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லிகண்ட் ஃபீல்டு. லிகண்ட்னால சேஞ்ச் ஆகும்போது ஏற்படக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கும் அந்த ஆட்டம் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அயனாகவே இருக்கும்போது எஃப்இயாகவே இருக்கும்போது அதுக்குள்ள எனர்ஜிக்கு உள்ள டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிறோம். அயன் சயனோட சேரும்போது ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வரும். அயனாகவே இருக்கும்போது ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரெண்டுக்குள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கிறிஸ்டல்டு ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. கிறிஸ்டல்டு ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதுக்கான ஃபார்முலா தான் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது CFSE is equal to energy of the ligand field minus energy of the isolated ion. N(T2G) into minus 0.4 plus NEG 0.6 into del O plus NPB minus N-PP. அப்போ இதெல்லாம் என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is called N(T2G) number of electron in the T2G level, number of electron in the T2G. EG number of electron in EG. NP number of electron EG அப்படிங்கிறது NP number of electron per electron in the ligand field. NP dash அப்படிங்கிறது number of electron per in the isolated system. மெட்டலாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். FeH2O வாட்டர் இருக்கும்போது இது லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம். லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னா இதுக்கான எவிடன்ஸ் முன்னாடி சொல்லும்போது விபிடியில் ஒரு மெயின் டிஃபெக்டாக சொல்லியிருந்தோம். சைனைடு வாட்டரோட லிகண்டுங்கிறது இன்னர் காம்ப்ளெக்ஸாக அவுட்டர் காம்ப்ளெக்ஸான்னு சொன்னாங்களே தவிர லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு சொல்லலை. ஏன் இன்னர் காம்ப்ளெக்ஸ் சொல்லலை, ஏன் அவுட்டர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலை, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் யார் கொடுக்க வர்றா, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கொடுக்குறாங்க. அப்போ நார்மலாக ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அயன் பார்த்தீங்கன்னா Fe3+ ஸ்டேட்டில் வந்துருக்கு, 3+ ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 இருக்கும். 3+ நான் 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுனால 3d5 சிஸ்டமாக இருக்கும். அப்போ எல்லாமே என்னவா இருக்குது, சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்குது. அப்போ இதில் எந்த விதமான NP எலக்ட்ரானுமே இல்லை, பேரிங் எலக்ட்ரான் இல்லை. அதனால் ஐசோலேட்டட் சிஸ்டமோட வேல்யூ என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. ரெண்டு கன்சிடரேஷன் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு ஹாஃப் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பின்னு கொடுக்குறோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின்னு கொடுத்துருக்கோம். லோ ஸ்பின்னு கொடுத்துருக்கோம். அந்த எனர்ஜியை ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னால கீழே T2G 3 எலக்ட்ரான் இருக்கும், மேலே EGயில் 2 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம ஹை ஸ்பின் கன்சிடர் பண்ணோம்னா எல்லாமே சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்கணும். லோ ஸ்பின் கன்சிடர் பண்ணோம்னா பேரிங் நடந்திருக்கணும். லோ ஸ்பின் கன்சிடர் பண்ணால் நடந்திருக்கணும், பேரிங் நடந்திருக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது T2Gயில் 3 எலக்ட்ரான், EGயில் 2 எலக்ட்ரான் போட்டிருக்காங்க, பேரிங் நடக்கலை. ரெண்டாவது டயக்ராம் ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T2Gலேயே 5 எலக்ட்ரானே ஃபில் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், அங்கே பேரிங் நடந்துருச்சு, அங்கே நடந்திருக்கு, பேரிங் நடந்திருக்கு. சப்ஸ்டிட் பண்ணும்போது EGயோட வேல்யூ என்னவா கிடைக்குது, ஹை ஸ்பினோட வேல்யூ என்னவா கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. எல்லாமே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா T2Gயில் 5ன்னு போடுற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா சம் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ ஹை ஸ்பின் CST வேல்யூ கிடைக்குது, அதாவது லோ ஸ்பின்ல ஹை கிறிஸ்டல்டு ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா தட் காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும், லோ ஸ்பின்னாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, என்னவா தான் இருக்க வாய்ப்பு உண்டு, அது ஹை ஸ்பின்னாக தான் இருக்கும். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா H2O இருக்கிறது FeH2O6 அப்படிங்கிறது ஒரு ஹை ஸ்பின் மாலிகுல், ஒரு ஹை ஸ்பின் மாலிகுல். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதான் அக்செப்ட் பண்ணிக்கிறது, T2Gயில் 3 EGயில் 2 இருக்குதான் அக்செப்ட் பண்ணி, எதை அக்செப்ட் பண்ணிக்கல, T2Gயில் 5 இருக்குது. ஏன்னா H2O அப்படிங்கிறது ஒரு வீக் ஃபீல்டு லிகண்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால. அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 5னா அதோட பேரா மேக்னெட்டிக் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் பேரா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற √(n)(n+2) சப்ஸ்டிட் பண்ணும்போது 5.9 கிடைக்கும். இதே மாதிரி எதை கன்சிடர் பண்ணுறோன்னா அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் யார் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
அதே ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் சிஎன் எடுத்து கன்சிடர் பண்ணி கொண்டு வர்றோம். சிஎன் எடுத்து கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் 3+ ஸ்டேட்டில் தான் இருக்குது, அதே சிங்கிள் எலக்ட்ரானாக தான் இருக்குது. அப்போ இபியோட வேல்யூ வேணும், இ ஐசோலேட்டடோட வேல்யூ வேணும் மாதிரி 0, ஏன்னா எந்த எலக்ட்ரானும் பேரிங்காக இல்லை. பேரிங்காக இருந்தால் தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஹை ஸ்பீன் கொடுத்துருக்காங்க, லோ ஸ்பீன் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 கிடைக்குது, லோ ஸ்பீனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸில் கிடைக்குது. அப்போ லோ மைனஸ் வேல்யூ அப்படிங்கிறது அது லோ ஸ்பின் வேல்யூவை கன்சிடர் பண்ணும். நெகட்டிவில் வரதுனால அது லோ ஸ்பின்னை கன்சிடர் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானில் பேரிங் நடந்திருக்கும். ஏன்னா சிஎன் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஃபீல்டு, அதனால தான் T2G5ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே T2G3 EG3 கொடுத்துருப்பாங்க. அப்போ அது ரெண்டுமே ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபீல்டுனால அந்த இதை ஒபே பண்ணாது. எது லோயர் எனர்ஜிலையும் ஹையர் எனர்ஜிலையும் எலக்ட்ரான் போகாது. ஸ்ட்ராங் ஃபீல்டுனால லோயர் எனர்ஜிலேயே எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜிக்கு போகும். அதனால் இது சைனைடு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அது லோ ஸ்பின்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க லோ ஸ்பின் பேடு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, T2G5 EG0. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, ஒரே ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. டயக்ராம் போட்டோம்னா தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு N × N+1 வேல்யூ என்ன இருக்குது, 1.7 கிடைக்கும். அங்கே 5.9, இங்கே 1.7. அதனால தான் இது லோ ஸ்பின்னு. அது 5.9 வேல்யூ அதிகமாக இருக்குனால அது ஹை ஸ்பின் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அப்போ இதே மாதிரி வேறு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து என்ன பண்ணலான்னா ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னான்னு கேட்கலாம். இந்த அளவுக்கு டயக்ராம் போடணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த மாலிகுல் எடுத்து லிகண்டை பொறுத்து மாற்றிடலாம். லிகண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் பேரிங் நடக்கும், அப்போ அது லோ ஸ்பின்னாக தான் இருக்கும். அதே நேரத்தில் வீக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா பேரிங் நடக்காது, அப்போ அது என்னவாக இருக்கும், ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும், அப்போ ஹை ஸ்பின்னாக இருக்கும். அன்பேட் எலக்ட்ரானை வச்சு வேல்யூவை கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தரான கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜியை நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.